பாலா ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கப்பா எல்லாத்தையும். நடிகர்களை கொடுமைப்படுத்துறதுல உன்னை விட நம்பர் 1 டைரக்டர் யாரும் கிடையாது. அதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். சூர்யா அவர்கள் நந்தா படம் பண்ணும்போது என்கிட்ட வந்து புலம்பி இருக்கான். அங்கிள் என்னை குந்த வச்சு உட்கார சொல்றாரு, தரையில் உட்காரு, அப்படியே உட்காரணும், உன்னுடைய பம்மு கீழே படக்கூடாதுன்னு சொல்றாரு. இதெல்லாம் எனக்கு புதுசாக இருக்கு அங்கிள், ரொம்ப புலம்புவார். அது அப்புறம் என்கிட்ட உதட்ட வந்து காட்டுவார், இப்படி கருப்பா படம் சொல்றாரு, சிகரெட்டெல்லாம் குடிக்க சொல்றாரு அங்கிள் அப்படின்னு. பாலா ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கப்பா எல்லாத்தையும். நடிகர்களை கொடுமைப்படுத்துறதுல உன்னை விட நம்பர் 1 டைரக்டர் யாரும் கிடையாது. அதுக்காக நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுறோம். பாலாவுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமெல்லாம் கிடையாது. பாலாவை பார்த்துப்பேன், அப்படி ஒரு புன் சிரிப்போடு போவார். நான் வாழ்த்துக்கள் தம்பின்னு சொல்லிடுவேன். இன்னைக்கு இத்தனை டைரக்டர் வந்திருக்கோன்னு அவர் யாரையுமே கூப்பிடல. கூப்பிட்டியாப்பா? நீ கூப்பிட்டியா? ஏன் கூப்பிடல? நீ கூப்பிடாமையே வர்றது தான் உனக்கு மரியாதை. உனக்காக எத்தனை பேர் எங்களை அழைத்தார்கள் உங்களுக்கு தெரியாது. தம்பி விடு, இப்போ நம்ம பாலா தானே, நம்ம சங்கம், நம்ம பாலா. இந்த சங்கத்துக்கே பாலா, மணிரத்னம், லிங்குசாமி போன்றவர்களால் தானே மரியாதையே. ஸோ நாங்கள் வராமல் எப்படி இந்த ஃபங்க்ஷனு சிறப்பாக இருக்க முடியும்? பாலாவை வச்சு அவ்வளவு சீக்கிரம் ஒருத்தர் படம் பண்ணிட முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன் பாலா அப்படியா? ஆமாம், எல்லாத்துக்கும் நீ ஆமாம் சொல்கிற, வேறு என்ன பண்ணுறது? நீங்கள் கேட்குறீங்க, ஆமாம் சொல்கிறேன். ஆனால் ஒரு மிகச்சிறந்த படத்திற்காக இத்தனை பேரையும் ஒன்றா சேர்த்துருக்கிறது உங்கள் ப்ரொடியூசர் தான். அவருடைய அயராத உழைப்பு அவருக்கு நிச்சயமாக வெற்றியை தேடித்தரும். இந்த திரைப்படத்தில் நடித்த அனைத்து நட்சத்திரங்களும், ஹீரோவும் சரி. அது அருண் விஜய் வந்து எனக்கு தெரிய, நான் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் பேண்ட் போட்டிருக்கிற காலத்துலேருந்து விஜயகுமார் அண்ணன் வீட்டில் இருந்து நமக்கு தெரியும். எனக்கு எப்படி வந்து ஒரு நந்தாவுக்கு பின்னாடி எங்கள் சிவகுமார் அண்ணன் ஒரு ரொம்ப சந்தோஷப்பட்டேன். என் புள்ள வந்து ஜெயிச்சிட்டான்ற மாதிரி இந்த படத்துக்கு பின்னாடி நீங்களும் சந்தோஷப்படுவீங்கண்ணே, டெஃபினட்டாக. இது வந்து நடிகர்கள் வந்து ஏதோ வந்து மேக்கப் போட்டு அப்படி வந்து ஒரு 4 ஷார்ட்டு நீங்கள் நம்ம சொல்கிற டைலாக் நடிச்சுட்டு போகிறது அல்ல. ஒரு நாயகனில் எப்படி கமல் சார் ஒரு வேறு விதமான ஒரு சிருஷ்டி கர்த்தாவாக அவரை வந்து மாற்றிய சிருஷ்டிகர்த்தா வந்து இங்கே உட்கார்ந்துருக்கார். ஒவ்வொரு படமும் நம்ம பண்ணும்போது மேக்சிமம் அந்த கதாபாத்திரத்தை போலவே, நம்ம எண்ணத்தில் இருக்கிறதை போலவே ஒரு நடிகரை உருவாக்குவது என்பது ஒரு சிற்பிக்கு சமமான ஒரு விஷயம். அத்தகைய ஒரு சிற்பி தான் நமது இயக்குனர் பாலா. அவரது 25 ஆண்டு கால திரைப்பயணத்தை நாம் போற்றுவோம், வாழ்த்துவோம். இது தொடர வேண்டும் பாலா. வணங்கான் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைய வேண்டும். அதே மாதிரி இந்த படத்தோட மியூசிக் ரொம்ப பிரமாதமாக இருந்தது. என்னை கேட்டால் இளையராஜா, ரகுமான் 2 பேரோட சேர்ந்த உண்மையான ஒரு கலவை நம்ம ஜிவி பிரகாஷ் அவர்கள். ஜிவி பிரகாஷ் கிட்ட அவ்வளவு பியூட்டிஃபுல் மெலடி இருக்கு. எங்கடாப்பா பிடிச்ச நீ அந்த பாட்டெல்லாம் கேட்டால் அப்படியே தாளாட்டு கேட்குற மாதிரி இருக்கு. மிக ஒரு உயர்ந்த இடத்திற்கு செல்ல வேண்டிய ஒரு தருணம் வந்து விட்டது உங்களுக்கு. உங்கள் இசை வெளியீட்டில் இங்கே நாங்கள் கலந்து கொண்டிருப்பதும் மற்றற்ற மகிழ்ச்சி அளிக்கிறது.